சார் வணக்கம் சார். சார் வணக்கம். இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு மறுபடியும் உயிர் பெற்றிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்கனவே எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சனை இல்லாமல் தான் போச்சு. குறிப்பாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் கொடுத்ததே பெரிய விஷயம். இப்போ மறுபடியும் ஓபிஎஸ்க்கு வந்திருப்பது அந்த வழக்கு வந்து இடியாப்ப சிக்கலாக நீண்டுகிட்டே இருக்குது. இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் தீர்வாகாது. இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதற்கு நீதிமன்றத்தின் தீர்வு ஏற்புடையதாக ஆகாது. அப்படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் ரொம்ப அவசியம். இதே உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தான் ஓபிஎஸ் அதிமுகவோட கொடி சின்னம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அதிமுக கரப்பட்ட வேட்டியை கூட அவர் கட்டக்கூடாது ட்ரெஸ் கோடு விதித்த உயர்நீதிமன்றம். ஓபிஎஸ்க்கு ட்ரெஸ் கோடு விதித்த உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கு அவர் தரப்பையும் கேட்டுதான் ஈசிக்கு சொல்லுது. ஸோ பல நேரங்களில் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான தீர்ப்புகளை கொடுப்பது இந்திய நீதித்துறையின் மாண்பையை சிதைத்து கொண்டிருக்கிறது. இது அவ்வளோ பெரிய வழக்கம் கிடையாது இது. ஸோ எத்தனையோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கடந்த 2 வருஷத்தில் பார்த்த இந்த அதிமுக உள்வகாரத்தில் மற்றும் ஒரு திருப்புமுனை நாடகம் அரங்கேற காத்திருக்கிறது. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இதுவரைக்கும் இபிஎஸ் பாஜகவோட கூட்டணியில் இருந்தப்போ இபிஎஸ் நிறைய விஷயம் வந்து சாதகமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ இது இபிஎஸ்க்கு வந்து ஏன்னா பாஜகவோட கூட்டணி இல்லாததுனால ஒரு நீங்க சொல்ற மாதிரியே ஒரு கடும் நெருக்கடி இருக்குமோ எடப்பாடியார்? ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து அவர் கையில தான் கட்சி இருக்குது. திரும்ப திரும்ப அவர் தான் நீதிமன்றங்களில் வெற்றி பெறுகிறார். இதில் வந்து ஆனால் வந்து ஒவ்வொரு தூரம் முடியும் போதும் ஒரு கொக்கி போட்டு சொல்கிறாங்க மெயின் பெட்டிஷன் அங்கே பெண்டிங்கில் இருக்குது, மெயின் பெட்டிஷன் இங்கே. ஆமாம், சட்டத்தின் எவ்வளவு ஓட்டைகள் இருக்குதோ, சட்டத்தில் எவ்வளவு ஓட்டைகள் இருக்குதோ அத்தனை ஓட்டைகளிலும் எடப்பாடிக்கு எதிரான அணி நீந்தி விளையாடி கொண்டிருக்கிறது. முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் முடக்கிற அளவுக்குலாம் அது போகுமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 66 எம்எல்ஏல 63 எம்எல்ஏ அவர் கையில் இருக்காங்க. ஆமாம். இப்போ சமீபத்தில் சரத்பவாரோட கட்சியும் உத்தவ் தாக்கரே கட்சியும் தங்களுடைய பேரண்ட் பாடியிலேருந்து நீக்கப்பட்டார்கள். அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஷிண்டே பக்கமும் ஓடி போன என்சிபி பக்கம் அஜித் பவார் பக்கமும் இருக்குன்னு தான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. அப்போ எம்எல்ஏ யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க பக்கம் தான் வர வாய்ப்பு அதிகம் நான் நம்புகிறேன். என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் எம்எல்ஏஸ் அப்படி பார்க்கும்போது இவர்கிட்ட தான் எம்எல்ஏஸ் அதிகமாக இருக்காங்க. யார் நம்முடைய எடப்பாடி கிட்ட. அதனால் இந்த சவாலையும் அவர் சந்திப்பார் தான் தோணுது. ஏன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ 80% மேலே கட்சி வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. அதுதான் உண்மை. ஓகே. ஆனால் இதில் வந்து என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே இந்த கேஸ் எல்லாமே செட்டில் ஆகிட்டு இபிஎஸ் பக்கம் தான் எல்லாமே. ஓபிஎஸ் வந்து அந்த கட்சி கொடியோ எம்பளத்தை கூட பயன்படுத்தி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி அந்த கரை இருக்கிற வேஷ்டியை கூட கட்டக்கூடாதுன்னு சொன்ன அதே நீதிமன்றம் இன்னைக்கு ஓபிஎஸ்ஸையும் ஒரு ஆளாக சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறப்போ முடிஞ்சு போன ஒரு சொல்றேன். பல நேரங்களில் சில நேரங்களில் நீதிமன்றங்கள் இத்தகைய வினோதமான தீர்ப்புகளை கொடுத்து அதுவும் சிவில் டிஸ்பியூட் போது இன்னும் குழப்பி மேலே போகுது. பதிலளிக்கணும் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பதில் அளிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ இது முரண்பாடான தீர்ப்பு தான். தனக்கு முந்தைய 2 நீதிபதி அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இந்த டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் போட்டிருந்தா நமக்கு என்ன தோன்றுது. எனவே ஃபைனல் சொல்யூஷன் இந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சிவில் டிஸ்பியூட்ல சாதாரணமாக வராது. 25 வருஷம் கூட ஓடும். இந்த முறை ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ளேயே வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பது போல தான் தெரியுது. ஐ திங்க் we'll have to wait for a week or 10 days அடுத்து பேசுறதுக்கு இதை பற்றி. கட்சி இப்பொழுது எடப்பாடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே. ஏன்னா இப்போ பாஜக கூட்டணியில் அவர் இருந்த வரைக்கும் அவர் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்கப்பட்டப்போ இப்போ இது வந்து டைரக்டாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த பந்து போயிருக்குங்கிறப்போ அது எந்த மாதிரியான சிக்கலை கொடுக்கும் சார்? ஏன்னா தேர்தல் ஆணையம் பாஜக வசம் அப்படிங்கிற பேச்சு எல்லாமே இருக்கு இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. யார் எவ்வளோ பேர் எங்கே போனாங்கன்னாலும் எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரிப்பு பார்ட்டியில் மற்றவங்க கிட்ட இல்லை. ஓகே. அது அவருக்கு அட்வான்டேஜ். உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இப்போ இது வரைக்கும் அவர் தான் கொடியும் சிம்பலையும் பயன்படுத்தலான்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயின். ஆமாம். அதை கையில் வச்சிருக்கும் போது எடப்பாடிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ திடீர்னு நாளைக்கு ஆனால் வந்து இப்போ அந்த சின்னத்தை முடக்கிறாங்கன்னா எடப்பாடிக்கு மிகுத்த பின்னாடி எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு குறைவும் தான் நான் நம்புறேன். பட் இரட்டை இலை அந்த வழக்கு பாஜக தலையீடு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக தலையீடு இருக்கும். தலையீடு இல்லாமல் எதுவுமே இருக்காது. சிவசேனாக்கு பிஜேபி மோடியும் என்ன செய்தார்களோ அந்த அன்பு பரிசை இங்கே அதிமுக கொடுக்க அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை சுக்கலா உடைக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய பிளான். பாஜக கூட்டணியில் இருந்தப்போ இபிஎஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றப்போ இப்போ தேர்தல் ஆணையத்திட்ட மறுபடியும் அந்த பந்து போயிருக்கு. ஸோ என்ன சார் நடக்கும்? தேர்தல் ஆணையத்தை
ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீதிமன்றங்களை போல. இட்ஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். ஓகே, ராவுத்தர் குதிரை முன்னால் போனால் இடிக்கும், பின்னால் போனால் கடிக்கணுவாங்க. அவங்க சரத்பவார் கேஸ்லையும் உத்தவ் தாக்கரே கேஸ்லையும் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போனவங்க தான் உண்மையான சிவசேனா, உண்மையான என்சிபின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்குச்சு. சிவசேனாவுக்கு என்ன செய்ததோ அதிமுக பாஜக காத்திருக்கிறது, அதிமுகவை உடைக்க காத்திருக்கிறது, இரட்டை இலையை முடக்க காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே, இவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோட உண்மையான பலவீனம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதாவது வந்து முடக்கிறதுன்றது எனக்கு என்னமோ அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமான்னு தெரியல. பட் சிவசேனாவுக்கு பண்ணதை ஏடிஎம்கே பண்ண பிஜேபி தயாராக இருக்குது. சிவசேனா இது எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவு ஒத்துழைக்கும்ன்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். பட் இரட்டை இலையை முடக்கிறதுக்கு பாஜகவோட தலையீடு இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பதற்கு வாய்ப்பு, அழுத்தம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தேர்தல் ஆணையம் என்ன லட்சணத்தில் செயல்படுதுன்றதை பார்த்தா நமக்கு தெரியும். ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம். இந்த நிகழ்வுகளை வந்து பிஜேபியோட அழுத்தம் தேர்தல் ஆணையத்தின் மீது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வளைந்து கொடுக்க போகிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. இதில் என்ன சார், ஓபிஎஸ் திரும்பி பழையபடியுமே பேக்கப் பண்ணி அவருக்கு ஒரு பவரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது பாஜகவோட திட்டமாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வேலை இதை மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஓபிஎஸ் பழைய பவரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாஜக இறங்கி வேலை பார்ப்பாங்களா? இல்லைங்க, அவங்க வேலை பார்க்கறதுக்கு இடமே கிடையாது. இது அவங்க உள்ளுகாரம். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஹோல்டு ஓபிஎஸ்க்கே அங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு அங்கே இந்த ஹோல்டு இருக்க போகுது. ஓபிஎஸ் கிட்ட ஒரு 20% கட்சி இருந்தனா கூட பிஜேபி விளையாடலாம். ஓபிஎஸ் கிட்ட அவரோட நிழல் வேணா மனோஜ் பாண்டியன் இருக்கலாம், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு முக்கியஸ்தர்கள் யாருமே கிடையாது. அதனால வந்து பிஜேபி இறங்கி ஓபிஎஸ்க்கு வேலை செய்யறதுலாம் நான்சென்ஸ். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் எலெக்ஷனாக இறங்கி வேலை செய்யுது. இது தானாக வரணும், தொண்டனோட உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து. அதனால் ஓபிஎஸ்ஸை வந்து பிஜேபி காப்பாற்ற முடியும் இது எலெக்ஷன் கமிஷனர்னு எனக்கு தோணலை. எலெக்ஷன் கமிஷனர் வந்து இப்போ ஒன்றை தாங்க எதிர்கட்சிகள் விரும்புது, ஓபிஎஸ்ஸும் விரும்புகிறாரு. எடப்பாடியோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒன்றை தான் ஓபிஎஸ்ஸும் விரும்புகிறாரு, ஸ்டாலினும் விரும்புகிறாரு, பிஜேபியும் விரும்புது. அது என்ன, ரெட்டை இலையை முடக்கணும். ஒருவேளை அந்த ரெட்டை இலை முடக்குனா இப்போ வந்து பாஜக 3வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அந்த 2வது இடத்துக்கு வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குமா சார்? ஒருவேளை ரெட்டை இலையை முடக்குனாங்கன்னா யார் 2வது இடத்துக்கு வருது? பாஜக. அவ்வளோ சுலபமாக அவங்க 2வது இடத்துக்குலாம் வர முடியாது. கூட்டணி வச்சாதான் 2வது இடம் இல்லை, 3வது இடம் 4வது இடத்துக்கு வர முடியும். ஓகே, காலப்போக்கில் ஏடிஎம்கே வீக்கன் ஆகுறதை இது உறுதிப்படுத்தும். அதை தான் அவங்க விரும்புறாங்க. காலப்போக்கில் ஏடிஎம்கே வீக்கன் ஆகும் ரெட்டை இலை இல்லைன்னா. இப்போ 2 எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் 19, 23 எலெக்ஷன் நம்ம பார்த்தோம். சரிவு தான் ஏடிஎம்கே. அப்போ ப்ராக்டிக்கல். இப்போ இது எப்படி வந்து இது வந்து பதில் இல்லாமல் போகும். பட் ஆனால் ஒரு கட்சிக்கு வந்து சின்னம் முக்கியம் இல்லையா? அதுவும் ரெட்டை இலை அப்படிங்கிறது அதிமுக ரொம்ப முக்கியமாக இருக்கிறப்போ அந்த சின்னமே இல்லாமல் இருக்கப்போ அது இபிஎஸ்க்கு நெருக்கடியை கொடுக்க முடியாது. ஒருவேளை முடக்கப்பட்டா நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா ஓபிஎஸ்க்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எல்லாமே அவர் இழந்துட்டாரு. ஆமாம், இபிஎஸ்க்கு எல்லாம் இருக்கு, இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. அதனால் அதாவது வந்து உங்களுக்கு வந்து அதனால வந்து அந்த அப்படி ஒரு வேளை இரட்டை இலை முடக்கப்பட்டால், எம்ஜிஆர் இறந்தப்ப ஜானின்னு பிரிஞ்சதப்போ முடக்கப்பட்டது. அப்படி முடக்கப்பட்டால் எடப்பாடிக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணி வெளில போயிட்டார் எடப்பாடியா. அவர் போய் என்டிஏ கூட்டத்தில் உட்கார்றாரு. மோடி சென்னைக்கு வந்து ஓடி போய் நின்றுக்கிறார் முன்னால். இவரை வச்சுட்டுலாம் உங்களுக்கு வந்து கட்சியை வந்து ஓபிஎஸ் வச்சுட்டுலாம் அவங்க இது பண்ண முடியாது. முடக்கினாங்கன்னா நிச்சயமாக அது 2 தரப்புக்கும் பாதிப்பு வந்து அதிகமாக இபிஎஸ்க்கு தான் இருக்கும். ஓகே, அப்போ ஓபிஎஸ் பவர் பாயிண்டை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்தில் பவர் பாயிண்ட் நான் நினைக்க மாட்டேன். இன்னும் கலகத்தை உண்டாக்கலாம், இன்னும் குழம்புன கொட்டையில மீன் பிடிக்கலாம். ஸோ அதனால் மறுபடியும் ஒருவேளை இபிஎஸ் அவர்கள், ஏன்னா இடையில வந்து அவர் பிரதமரை வந்து அட்டாக் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்கிறப்போ எலெக்ஷன் வேற நெருங்குது அப்படிங்கிறதால மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வருமா சார்? அரசியலில் எது வேணால் நடக்கலாம், வராதுன்னு யாராலும் உறுதி சொல்ல முடியாது. வாய்ப்பு குறைவுன்னு வேற சொல்லலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் அண்ணாமலையை தானே பெருமளவில் இவங்க வந்து குறை சொல்லுவாங்க. எஸ், எலெக்ஷன் டைமில் கடைசி நேரத்தில் எவன் கூட வேணால் சேருவான். தோற்று போகிறதுக்காக யாருமே எலெக்ஷனில் நிற்கிறது கிடையாது. இப்போ நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வருமானா யாராலுமே அப்படி வராதுன்னா உறுதி சொல்ல முடியும். எஸ், இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். வராதுன்னா யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பாலிடிக்ஸ்ன்றது வந்து பர்மனெண்ட் எனிமீஸும் கிடையாது, பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஒன்லி பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஸோ அதனால் வந்து இத்தகைய கேள்விகளுக்கு பதில் கிடையாது. ஓகே, ஏன்னா இப்போ இவங்க பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையுமே மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வர்றப்போ ஒருவேளை அண்ணாமலை மாறினால் இவங்க கூட்டணி வைப்பாங்களே, அவங்களுக்கு பிரச்சனை அண்ணாமலை. இது இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. சிம்பிளை பொறுத்த வரைக்கும் முடக்குவாங்கன்னு கூட நான் நினைக்கல. அவ்வளோ சீக்கிரம் அந்த முடிவுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா
ஓகே. ஒரு ஃபுல் எலெக்ஷனையும் அவர் சந்திச்சிருக்காரு. வெளியில போன பிறகு ஓபிஎஸ் வெளில போன பிறகு எடப்பாடி ஒரு ஃபுல் எலெக்ஷனையும் சந்திச்சிருக்காரு. அவர் தான் கொடிய சின்னத்தை பயன்படுத்தணும்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. இவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க இல்லையா? ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு போச்சுன்னா அவர் வேஷ்டி கூட கட்டக்கூடாதுன்ற லெவலுக்கு போச்சு. அந்த அளவுக்கு போயிட்டு ஒரே மாசத்துல அந்த எழுதின இங்கு காயறதுக்குள்ள எதிர்க்கு தரப்புக்கும் இதே மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டாங்க. எந்த விதத்துல? ஓகே. ஆகவே அவ்வளோ சுலபமாக இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இரட்டை இலை விவகாரத்தில் நேரடியாக பிஜேபி தலையிடாது. மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கானா அதுக்கு பதில் இல்லை. அது யாருமே சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷன் செயல்படக்கூடிய லட்சணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா எனிதிங் கேன் ஹேப்பன். ஆனால் கட்சி வந்து எம்எல்ஏஸ், எம்பிஸ், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாருமே 90% மேலே எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க. அது என்னதான் கலவங்கள் என்ன நடந்தாலும் அவர்கிட்ட தான் இருக்காங்க. அதனால வந்து அவருக்கு தான் வந்து நியாயப்படி இரட்டை இலை சின்னம் போகணும். அப்படிதான் அதனால தான் பிரைம ஃபசை கேஸ் இருக்கு. ஓகே. பெரும்பாலான கட்சி உறுப்பினர்கள் அவரிடம் இருக்கார்கள் என்று நம்புவதற்கான பூர்வாங்க ஆதாரம் தெளிவாக இருக்கிறது என்ற காரணத்தால் தான் உச்சநீதிமன்றம் இரட்டை இலையை அவர் பயன்படுத்தலாம் என்று தெளிவாக உத்தரவை பிறப்பிச்சது. 30 இது அதாவது வந்து இப்போ தெளிவான உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஆகவே இதுதான் உங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஸ்டேட்டஸ் கோவை எப்போ இதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும்? உயர்நீதிமன்றம் செய்த ஒரு பிழை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் கிட்ட கருத்து கேளுங்க. ஏன் கேட்கணும்? இதே உயர்நீதிமன்றம் தானே சொல்லிச்சு கரவேஷ்டியை கட்டக்கூடாது. ஆமாம், கரவேஷ்டியை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரியான உத்தரவுகளை வந்து அவர் கேட்டுட்டு தான் நீ சிம்பலை கொடுக்கணுன்றது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு பிறகும் ஒருவேளை மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி வருமா சார்? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போது இருமுறை அதாவது வந்து இந்த கூட்டணியை பற்றி தயவு செஞ்சு எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் முன்னால் யாருக்கிட்ட கேள்வி கேட்டிங்கனாலும் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சது தான் பேசுவாங்க. எல்லாரும் யதார்த்தம் என்னன்றது ஓரளவு அரசியல் தெரிஞ்சு அல்லது வந்து ஓரளவு சாத்தியக்கூறு உள்ளதாக ஒரு விஷயத்தை பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் 26 கூட்டணி வருமானா கண்டிப்பாக வராது. 26 வராது. 29 வருமானா அந்த கேள்விக்கு இடமே இல்லை. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் 26 பிஜேபி திமுக கூட்டணி வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உறுதியாக அதிமுக பிஜேபி கூட்டணி வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு இன்னமும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புகிறேன். அது எப்படிப்பட்ட வாய்ப்புன்னா, எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார். நம்பர் 1 சினாரியோ, 3 சினாரியோ என்னால் சொல்ல முடியும். நம்பர் 1 இப்படியே போவோம், இதே மாதிரி போவோம், ஏடிஎம்கே உடையாமல் அப்படியே போவோம். ஏடிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும், பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும். இது நம்பர் 1 பாசிபிலிட்டி. 3 பாசிபிலிட்டி. 2வது பாசிபிலிட்டி, ஏடிஎம்கேலேருந்து ஒரு பிரிவு வெளியில் போய், அது வேலுமணியோ தங்கமணியோ, அவங்க பிரிஞ்சு போய் எடப்பாடி கிட்டேருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போய் அந்த ஏடிஎம்கேவோட பிஜேபி அலைன்ஸ் வைக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வாய்ப்பு வந்து ஓரளவு இருக்குது. நெருங்க அது நடக்கலாம். 3வது வாய்ப்பு, அப்படி அவங்க வெளியில் போனாங்கன்னாலும் எடப்பாடி தலைமையிலேயே ஒரு குரூப் தொடர்ந்து இயங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பிஜேபி இல்லாமல். ஸோ இந்த 3 வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபியோட போகக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. அது லாஸ்ட் வாய்ப்பு. ஓகே. நம்பர் 2, இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி தலைமையை கேள்வி கேட்டு ஒரு அணி வெளியில் போய் அந்த அதிமுகவோட பிஜேபி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி போச்சுன்னா 2வது வாய்ப்பு, அதுலேயே தொக்கி நிற்பது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கண்டிப்பாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் தான் இருக்கும். 3வது, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடியே அவரே ஒப்புக்கொண்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போவது. அப்போ அந்த இடத்துல அண்ணாமலை இல்லாமல் வேற யாரையாவது கொண்டு வருவது. ஸோ இந்த 3 சான்ஸ் இருக்குது. லைக்லி சினாரியோ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படியே போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிகமாக இருக்கு. அதை உறுதியாக சொல்ல முடியல. தேர்தல் நெருங்கும் போது தான் இன்னும் அடுத்த 1 வருஷத்துல திமுக ஆட்சி எப்படி போகுது, இவங்களால எதிர்கட்சிகளால் திமுகவை சமாளிக்க முடியல, நம்ம ஒன்று சேர்ந்தாதான், பிஜேபியோட ஒன்று சேர்ந்தாதான். ஏன்னா ஒரு வியூ இப்போ பிஜேபி அதிமுகக்குள்ள ஒரு பவர்ஃபுல் செக்ஷனுக்குள்ள இருக்க வியூ என்னன்னா, இந்த பிஜேபி மதவாதம் இதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. 21 அப்படி பார்த்தா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா மாதிரி பவர்ஃபுல் லீடர் இல்லாமலே பிஜேபியை வச்சுக்கிட்டு நம்ம 75 சீட்டு மொத்தமாக ஜெயிச்சோம். ஆமாம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் ஜஸ்ட் 2.5 லட்சமோ 3 லட்சமோ தான். ஆமாம். டி நகரில் 37 சீட்டில் ஏடிஎம்கே தோத்துது. இந்த டி நகர் சத்யா தோத்து போனார். ஜெயன்பழகன் தம்பி கருணாநிதி ஜெயிச்சார். அதனால் அவங்க என்ன இப்போ ஃபீல் பண்ணுறாங்கன்னா, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா மாதிரி செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லாமல் பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து 75 சீட் கூட்டணிக்கு வித்தியாசம் ஜஸ்ட் 2.5 lakhs 3 lakhs தான். அப்படி இருக்கும்போது இந்த 5 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் போகும்போது கண்டிப்பாக திமுக எதிரான ஒரு எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது நம்ம பழைய அலையன்ஸை கட்டமைச்சோம்னா ஏடிஎம்கே, பாமக, பிஜேபி, டிடிவியும் உள்ள சேர்த்துக்கணும். அவங்க ஃபீல் பண்றது டிடிவிக்கும் ஏடிஎம்கேக்கும் அலையன்ஸ் வச்சுக்கணும், சேர வேணாம். சரத்பவாரும் காங்கிரஸும் எப்படி அலையன்ஸ் வச்சாங்களோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தேமுதிக உள்ள வச்சா 19 அலையன்ஸ். டிடிவியை தவிர்த்த அலையன்ஸ் அது 19 அலையன்ஸ். இப்போ நான் சொன்னது அத்தனை பேர் எக்ஸப்ட் டிடிவி, அதையும் உள்ள சேர்த்துக்கிட்டா அது பவர்ஃபுல் அலையன்ஸ். டிஎம்கே அதில் வந்து சீமானும் விஜயும் தனித்தனியாக நிற்கும் போது 5 முனை போட்டியா 4 முனை போட்டியா நம்ம உருவாக்கணும், திமுகவை வீழ்த்திலான்னு ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு சினாரியோ என்னன்னு கேட்டிங்கன்னா 5 முனை போட்டி தான் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன். 5 முனை போட்டி. எடப்பாடி தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் ஒரு அணி, சீமான ஒரு அணி, விஜய் ஒரு 5 முனை போட்டி. 5 முனை போட்டினா எழுதி கொடுத்துடலாம். இப்பயே திமுக கூட்டணி அமோக வெற்றி உறுதி. இதை நீங்க வந்து இந்த 2 அணி இது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அவங்களோட 19 அலையன்ஸ் அதை திருப்பி கொண்டு வந்தாங்க. அதை திரும்ப கொண்டு வந்தா 19 அலையன்ஸ் பவர்ஃபுல் அலையன்ஸ். அந்த அலையன்ஸ்ல தேமுதிக இல்லாமலே 75 சீட் அசம்பிளியில் ஜெயிக்க முடியும். அஃப்கோர்ஸ் 19 வாஷ் அவுட். பார்லிமெண்ட் எப்பயுமே ஆனந்த் எம்ஜிஆரை தோத்துருக்காரு. அளவுகள் பார்லிமெண்ட் இல்ல, அசம்பிளி தான். ஸோ திமுக தலைமையில் இப்ப இருக்க கூட்டணி அப்படியே 19 கூட்டணி ஏடிஎம்கே தலைமையில். அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக டிடிவியை கூட வச்சுக்கிட்டு கூட்டணி என்சிபி காங்கிரஸ், சரத்பவார் காங்கிரஸ் மாதிரி பாஜக, பாமக, கிருஷ்ணசாமி, குட்டி கட்சிகள், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி. 3 சீமா 4 விஜய்னா கூட ஏடிஎம்கே அணி அடிச்சிடும். ஸோ இதுதான் இதுக்கான முயற்சிகள் நடக்குது. ஆனா எடப்பாடி ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். ஓகே, இது அங்க இருக்கு. அவர் வந்து பிஜேபி வேணான்னு உறுதியா இருக்கார். சிறுபான்மையின ஓட்டு போயிடும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோல அண்ணாமலையை மாற்றினா அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வியூ இருக்கு. ஆனா எடப்பாடி இறங்க மாட்டார்னு அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்றாங்க. அண்ணாமலையை மாத்தாம போ, அது வாங்க கட்சி பிரச்சனை. நாங்க பிஜேபியோட கூட்டணி 26ல சத்தியமா எனக்கு பிஜேபி வேணாம், அதனால அதுக்கு நான் என்ன வேலை கொடுத்தாலும் தயார்ன்ற லெவலில் அவர் உறுதியா இருக்காரு. அப்படி ஒரு நிலைமை வந்துன்னா ஏடிஎம்கேக்குள்ள நாள் ஆக இப்ப அமைதியா இருக்கவங்க ஒரு கட்டத்துல கலகம் வெடிக்கலாம் என்கிறார்கள். ஏன்னா இப்ப மறுபடியும் ரிட்டர்ன் இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு இல்லையா? சோ அதை வச்சு பாக்குறப்போ அண்ணாமலை வந்தாரு. ஆனா அவர் இது வரைக்கும் ஏடிஎம்கே எதிராக ஒரு வார்த்தை பேசல. அன்றைக்கு தான் வாசிக்கிறார். ஆமா, லண்டன் போனதுக்கு பிறகு ரொம்ப தான் வாசிக்கிறார். வந்து டெல்லியில வந்து அமித்ஷாவுக்கு அண்ணாமலை மீது கடும் அதிருப்தி இருக்குது. ஆனா மோடியின் ஆதரவு அமித்ஷா அண்ணாமலைக்கு இருக்கு. அதனாலதான் வண்டி ஓடுது. ஓகே, நீங்க எடப்பாடி மனசை மாத்த முடியல அப்படின்னா 5 முனை போட்டினா திமுகவுக்கு இன்னொரு 5 வருஷம் சொலையா தூக்கி கொடுக்குறீங்க. அதை டெல்லி அலோவ் பண்ணாது. அப்போ அலோவ் பண்ணலன்னா என்ன, ஏடிஎம்கே உடைக்கிறத தவிர அவனுக்கு வேறு வழி கிடையாது. இன்னொன்று, இது வரைக்கும் பிஜேபி எடுத்து உறுதியான என்ன ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4.5 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது மிக 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 நேர்மையாக, அதாவது வந்து 10 பைசா வாங்காமல் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் நடந்து தான் போயிட்டு வந்தவங்க, சொந்த செலவில் தான் சாப்பாடே சாப்பிட்டவங்கலாம் இருக்காங்கல்ல, அவ்வளோ நேர்மையாளர்கள் இருக்காங்க திமுக அமைச்சர்களாக. அந்த அமைச்சர்கள் பிஜேபியோட அழுத்தத்தை, அமலாக்கத்துறையின் காதல் கடிதங்களை அடுத்த ஓராண்டில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த இடத்துல தான் ஏடிஎம்கேவை எடப்பாடி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருந்தால் உடைப்பதற்கான முஸ்தீபுகள் தொடங்கும். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு வந்து புத்தாண்டுக்கு பிறகு, குறிப்பாக அடுத்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சூடு பிடிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிஷனில் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடிக்கு தான் சின்னம் ஒதுக்கப்படும் நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை அது முடக்கிற மாதிரிலாம் போனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க கண்டிப்பாக ஸ்டே வாங்குவாங்க. வந்து அவ்வளோ சுலபமாக எடப்பாடியிடமிருந்து ரெட்டை இலையை பிரிக்க முடியாது. பிரச்சனை வந்து வேற ரெட்டை இலை மட்டும் கிடையாது. ரெட்டை இலை கொடுத்தாலும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு பிரச்சனை இருக்குது, கொடுக்கலனாலும் அதை விட பெரிய பிரச்சனை. ஆமாம், ரெட்டை இலையை முடக்கிட்டாங்கன்னா திமுகவோட வெற்றி வந்து சற்று கூடுதலாக உறுதிப்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். நிச்சயமா ரெட்டையில களத்தில் இருக்க வரைக்கும் திமுக ஜெயிப்பது அவ்வளோ சுலபம் இல்லை. அதை முடக்கினாங்கன்னா திமுகவுக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படும். முடக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அப்பையும் திமுக சாதகமான சூழ்நிலை தான் 5 முனை போட்டியாக இருந்தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எடப்பாடி கையில் இருக்குது. ஏன்னா அவரோட கட்சியில் வந்து பெரும்பாலானவர்கள் முக்கியஸ்தர்கள் பிஜேபியோட போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. இது வந்து தேர்தல் நேரத்தில் மக்கள் வந்து மாநிலங்களவை தேர்தல், சட்டசபை தேர்தலில் பார்லிமெண்ட்டில் மோடி வேணுமா வேணாமான்னு ஸ்டாலின் வச்ச கோஷம் எடுப்பட்டது. ஆனால் அசம்பிளியில் 5 வருஷம் பொறுத்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வேணுமா வேணாமான்னு போகும்போது பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அதிமுக கூட்டணி ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு பரவலாக அதிமுகக்குள்ள ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து வரும் நாட்களில் வெற்றி பெற்றோம். அதாவது பிடிச்சி போட மாட்டாங்க. மோடி வேணான்னு போட்டவங்களே, இந்தியா கூட்டணிக்கு போட்டவங்க, திமுக கூட்டணிக்கு போட்டவங்க, ஒன்றுபட்ட அதிமுக இருந்து அதில் பிஜேபியும் இருந்து 21 அலையன்ஸ் இருந்தால் கூட போதும்.
அப்போ பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கிறத பற்றி சராசரி அதிமுக அது ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான். அவங்க ஒன்றும் பிஜேபி ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது, இங்கே எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கேவே விடாது அவங்கள. எடப்பாடி 4.5 வருஷத்தில் என்ன பண்ணார்? பெருசாக ஒன்றும் பிஜேபி வாலாட்ட விடலாம், வேலை யாத்திரையை அவர் அனுமதிக்கவே இல்லை. ஆனால் ஸ்டாலின் தான் வேலை பிடிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து பேசுபடு பொருளாகும். வரும் நாட்கள் அதிமுகவுக்கு சவால் நிறைந்தவை. அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து வராமல் இருப்பதற்கு எடப்பாடி தான் காரணம். நாள் நெருங்க சராசரி அதிமுக தொண்டன் இப்போ பிஜேபியை வெறுக்கிற அளவுக்கு அப்போ வெறுக்க மாட்டான். அப்போ ஸ்டாலின் தான் மெயின் எனிமின் போது இதை பாருங்க, ஒன்றுபட்ட அணியால் தான் திமுகவை வீழ்த்த முடியும். 5 அணியில் இருந்தால் வீழ்த்த முடியாது. 4 அணி அல்லது 3 அணி இருந்தால் தான் நீங்கள் வீழ்த்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு சுலபமாக திமுகவை வீழ்த்த முடியாதுன்னும் போது நீங்கள் 5 அணி 4 அணிலாம் இருந்ததுன்னா வீழ்த்துறது கடினம். 2 அணி இருந்தால் தான் பிஜேபியை திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியும். குறைஞ்சது 3 அணி அதிகபட்சம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக முடியாது. இந்த புரிதல் வந்து சராசரி அதிமுக தொண்டன்கிட்ட இருக்குது. பட் பிஜேபியில் குறிப்பாக அண்ணாமலையோட ஆணவமான போக்கு தான் வந்து அந்த அலையன்ஸை உடைச்சிது. ஏங்க அவங்க அந்த பழைய அலையன்ஸ் இருந்தாலும் இந்த 10 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. ஏடிஎம்கே பிஜேபி, ஏடிஎம்கே பாமக அலையன்ஸை 8 சீட்டோ 9 சீட்டோ ஜெயிக்குது. ஸோ இந்த கால்குலேஷனும் ஒர்க் அவுட் ஆகும். எதுவும் நிரந்தரம் அல்ல, எதுவும் சாஸ்வதம் அல்ல. அதிமுக பிஜேபி கூட்டணி 26 அமையுமா என்றால் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இல்லை என்று யாராலும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் இப்போ இருக்கிறத வச்சு நம்ம அனுமானிக்கக்கூடிய விஷயங்கள். 2025 நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜூனுக்கு பிறகு பதட்டம் 2 கட்சிகளுக்குமே அந்த பதட்டம். சராசரி அதிமுக தொண்டன் நாள் நெருங்க அசம்பிளி எலெக்ஷன்ல நான் மறுபடியும் சொல்கிறேன், பார்லிமெண்ட்டாக இருந்ததுன்னா வேற, அசம்பிளி எலெக்ஷனில் நாள் நெருங்க திமுகவோட அராஜகம், திமுக கவர்மெண்ட்டோட கோளாறுகள், திமுக கவர்மெண்ட்டோட குறைபாடுகள், திமுக கவர்மெண்ட்டோட தவறுகள் அதுதான் மேலோங்கி தெரியாது. அவனுக்கு மேலோங்கி, ஏன்னா அவன் தான் ரிசீவிங் எண்ட்ல இருப்பான், அவனுக்கு தான் அடி விழும். ஸோ அப்போ அவன் வந்து அவனுக்கு பிஜேபி எனிமி கிடையாது. 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மோடி அவனுக்கு எனிமி கிடையாதுங்க. கண்ணு முன்னால் நிற்கிற ஸ்டாலின் தான் அவனுக்கு எனிமி. ஏன்னா திமுகவோட அராஜகத்தை அதிமுக தான் களத்தில் எதிர்கொள்ளும். இந்த மாற்றா தெரியுது எடப்பாடி தான் தெரிவார். ஆமா, அவனுக்கு எதிரியா எடப்பாடி தான் வருவார். இப்போ நீங்க வந்து இந்த தடவை பல திமுக மோடி தான் எதிரின்னு ஓட்டு போட்டீங்கன்னா இன்னொரு இப்படி யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு சராசரி அதிமுக தொண்டனாவது அவன் எந்த ஷேடில் வேணா இருக்கட்டும், எடப்பாடியோட இருக்கட்டும், ஓபிஎஸோட இருக்கட்டும், அல்லது சசிகலாவோட இருக்கட்டும், டிடிவியோட இருக்கட்டும், அவன் அடுத்த 26லையும் வந்து நமக்கு மோடி வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்க. முட்டாள் கூட போட மாட்டான். அப்படி போட்டால் என்ன, அவன் அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்டாலின் உட்காருங்க. 2 டேர்ம் அதிமுக பவர் இல்லாமல் இருந்ததே இல்லை. 2 டேர்ம் அதிமுக பவர் இல்லாமல் இருந்ததுன்னா கட்சிக்கு நீங்கள் இறுதி சடங்குகள் தான் செய்யணும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஓகே, இதெல்லாம் என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி.